நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சுருளி அருவி செல்லும் சாலையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. மார்கழி மாதம் என்பதால் ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள் என ஏராளமான அருவியில் நீராடி பூத நாராயணனின் வணங்கி செல்வது வழக்கம். அதேபோல் சபரிமலை செய்யும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்துவிட்டு சபரிமலைக்கு செல்வது வழக்கம். அதேபோல் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக சுருளி அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவிக்கு செல்லும் குளிப்பதற்கும் வனத்துறை தடை விதித்துள்ளனர். இன்று முதல் அருவிக்கு செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அதிகாலை பழமையான ஆலமரம் சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் வாகன சோதனை சாவடி அருகே வேரோடு சாய்ந்தது. இதில் பொருள் சேதம், உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அதிகாலை நேரத்தில் மரம் விழுந்ததால் எந்த பாதிப்பும் இல்லை என்று வனத்துறையினர் தெரிவித்தனர்.